ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செப்டம்பர் 5, அதாவது ஆசிரியர் தினம் மட்டும் இல்லாம அன்னை தெரசா அவங்களோட நினைவு நாள் கூட. அவங்க நினைவு நாள் இன்னைக்கு நினைவு கூறும் வகையில அவங்க செஞ்ச பொது சேவையை நம்ம மனசுல நினைச்சு நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவிகள், அதாவது நம்ம இயலாதவங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. ஏன்னா அவங்க லெவலுக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா அவங்க செஞ்ச சேவைகளுக்கு கால் தூசி கூட நம்ம பெற மாட்டோம். ஏன்னா அவங்க ஒரு 18 வயசுல இருந்து இத்தனைக்கு வேற நாட்டை சார்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் உள்ள தொழுநோய்கள்லாம் தொட்டு, அதாவது அந்த மருத்துவ வசதியெல்லாம் இல்லாத நேரத்தில் வந்து நமக்கு அவ்வளோ சேவைகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொறுமை, அன்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் நிறைய இருக்கும். அப்படிப்பட்டவங்களை வந்து அவங்களோட குறிக்கோளை வந்து நம்ம பின்பற்றி அவங்களோட வழித்தடத்தில் நடந்து அவங்க செஞ்ச அந்த பொது சேவையை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நம்மளோட வருமானத்திலேருந்து ஒரு சிறு தொகை எடுத்து இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் உடல்நல பாதிக்கப்பட்டவங்களும் ஆதரவற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு சிறு விஷயத்தை தான் செய்ய போகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகள் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுவும் இந்த கொரோனா டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், புக்ஸ் வாங்க முடியாமல், நோட்ஸ் வாங்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா இதே மாதிரி என்னோட பிள்ளைகளுக்கு கூட நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அப்போது அந்த ஸ்கூல் உள்ள அந்த டீச்சர்ஸ் தான் என்னோட பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டினாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கல. ஏன்னா அவங்களுக்கு நன்றி சொல்றதை விட நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது இதே மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த டீச்சர்ஸுங்களுக்கு நன்றி சொல்ற விதமா இன்னைக்கு வந்து என்னால முடிஞ்ச ஒரு சில குழந்தைகளுக்கு என்னால் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் என்னோட சகோதரிகள்கிட்டையும் நான் என்னோட இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அவங்களும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பங்கையும் சேர்த்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச சிறு உதவிகளை செய்கிறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு விளம்பரமாக நினைக்காம நம்ம எல்லாரும் இதே ஒரு பொது சேவை செய்யணும். ஏன்னா அன்னை தெரசா வந்து அவங்களோட வழித்தடத்தை நோக்கி நம்ம பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளால முடியாது. ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய பொது சேவை செஞ்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளால கண்டிப்பா முடியாது. அவங்கள பின்பற்றி போய் அதே மாதிரி சேவைகளை செஞ்சு நம்ம மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட ஆசை. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காண்டி இந்த பதிவு. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கோம் இல்லையா? அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் குழந்தைகள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்க எல்லாருக்கும்? இன்னைக்கு என்ன தேதி சொல்லுங்க பாப்போம். வெரி குட். செப்டம்பர் 5 என்ன தினம் சொல்லுங்க பாக்கலாம். ஆசிரியர் தினம். வெரி குட். உங்க எல்லாருக்கும் ஆசிரியர் தினம் தெரியுதுல. இன்னைக்கு இன்னொரு தினம் இருக்கு, அதாவது அன்னை தெரசாவோட நினைவு நாள். சரியா? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம டீச்சர்ஸ் டே, அதாவது ஆசிரியர் தினத்தை கொண்டாடிட்டோம். இன்னைக்கு அதே நாள் வந்து அன்னை தெரசாவோட நினைவு நாளை வந்து நம்ம நினைவு கூறுறதுக்காக இப்ப எல்லாம் ஒன்னா கூடி இருக்கோம். சரியா? அவங்கள பத்தி உங்க எல்லாருக்கும் யாருக்கு தெரியும்? அன்னை தெரசா பத்தி யார் புக்ல எல்லாம் பாத்திருப்பீங்களா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு பெரிய பொது சேவை செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் பிறந்திருப்பீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் உங்களோட புக்ல வந்து நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. இனிமேல் படிக்காத குழந்தைங்க எல்லாரும் நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? இப்போ நான் அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து அன்னை தெரசா வந்து 1910 பிறந்துட்டாங்க. பிறந்து அவங்க வந்து வேற நாட்டை சார்ந்தவங்க தான். நம்ம நாட்டை சார்ந்தவங்க கிடையாது, வேற நாட்டை சார்ந்தவங்க. இருந்தாலும் நம்ம நாட்டில், அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கெல்லாம் முன்னாடி அப்போ வந்து நம்ம நாட்டில் ரொம்ப கஷ்டம், பசி பஞ்சம், ரொம்ப கஷ்டம். ஒரு மருத்துவ வசதி கூட இல்லாத நேரத்தில் அந்த அன்னை தெரசா அவங்க வந்து வேற நாட்டை சார்ந்தவங்க தான். நம்ம நாட்டில் இப்படி மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு போய் நம்ம பொது சேவை செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தில் 1928 அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து எவ்வளவு பொது சேவைனா, அதாவது தொழுநோயாளிகளாம் வந்து அவங்களே கையில பிடிச்சி தூக்கி அவங்களுக்கு எல்லாம் கட்டி, ஏன்னா மற்றவங்களாம் நம்ம வந்து தொடமாட்டாங்க, சில பேர் இல்லையா, தொடமாட்டாங்க. அந்த நோய் நமக்கு பரவிடும் அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் நினைப்பாங்க. அவங்க அதை பத்தி எதுவுமே நினைக்காம, தன்னோட நோயாளிகள் நினைக்காம தன்னோட
சக மனிதர்களா நினைச்சு அவங்க எல்லாருக்கும் பணிவிடை செஞ்சு அவங்க எல்லாருக்கும் குணமடைய வச்சு அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் அன்னை தெரசா. அவங்க வந்து அவங்களோட அதாவது இப்போ வந்து நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யறோம் இல்லையா, நீங்க எல்லாமே நாளை பின்ன பெரிய ஆளாகி உங்களால முடிஞ்சது, அதாவது நம்மளால முடிஞ்சது, இப்போ ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா அதுல வந்து நம்ம ஒரு தொகை எடுத்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணணும். அதாவது செலவு பண்ணோம்னா அவங்களுக்கு இல்லாதவங்க நம்மளோட கஷ்டப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு உதாரணமானவங்க தான் அன்னை தெரசா அப்படிங்கிறவங்க. ஏன்னா அவங்க இப்ப நம்ம வந்து நம்ம சம்பாத்தியத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறோம் இல்லையா, ஆனா அவங்க அப்படி கிடையாது, தன்னோட வாழ்க்கையே வந்து இதுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. புரியுதா? அதாவது எப்படின்னா தன்னோட 18 வயசு தாண்டும் போது அவங்க வந்து இந்த பொது சேவையில வந்து இறங்கிட்டாங்க. எல்லா மக்களும் இப்படி கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நம்ம பொது சேவை செய்யணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும், அதாவது மருத்துவ வசதி கூட இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நல்லா சேவை செய்யணும்னு நினைச்சு நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க அவ்வளவு பெரிய சேவை செஞ்சிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையா ஃபுல்லா அந்த பொது சேவையில அர்ப்பணிச்சிருக்காங்க. அது மாதிரி அவங்களோட வழித்தடத்துல நம்ம நடந்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளால அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட கால் தூசிக்கு கூட நம்ம பெற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சோசியல் சர்வீஸ், அதாவது அந்த பொது சேவை செஞ்சிருக்காங்க. அவங்களோட வழிகாட்டல் படி நம்ம எல்லாரும் கண்டிப்பா செய்யணும். இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க எல்லாம் பெரிய பசங்களான உடனே, அதாவது உங்களோட வருமானத்துல ஒரு பகுதி எடுத்து கண்டிப்பா நீங்க இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணணும். கஷ்டப்படுறவங்களை நல்லா கை கொடுத்து முன்னேற்றி விடணும். சரியா? செய்வீங்களா? சத்தமா சொல்லுங்க, செய்வீங்களா? கண்டிப்பா. அதாவது நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம நல்ல நிலைமைக்கு போனாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் இருக்கா, அதுல ஒரு 1/4 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி பண்ணணும். இப்ப நமக்கு நம்மளே கஷ்டப்படுறமே, நம்ம போய் அவங்களுக்கு கொடுத்துற நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. புரியுதா? அது மாதிரி நீங்க இருக்கணும். அப்படிங்கறதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த தகவலை சொல்றேன். இதுவும் இல்லாம, அதாவது நம்ம யாராவது ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப கவலைப்படுவோம், ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஐயோ நம்மளை அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க நம்ம நினைப்போம் இல்லையா. அவங்க அன்னை தெரசா வந்து அதை பத்தி எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அதாவது தனக்குன்னு எதுவுமே நினைக்க மாட்டாங்க. தனக்கு இது வேணும், தனக்கு எதுன்னு ஒரு ஆசையே இல்லாம இருந்தவங்க, பொது சேவையில மட்டும் இருந்தவங்க. அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்க கையில எந்த ஒரு பணம் எதுவும் கிடையாது. அவங்க வந்து மற்றவங்க கிட்ட கையேந்தி அந்த பணத்தை வாங்கி தான் நம்ம இந்த பொது சேவையை செஞ்சிருக்காங்க. அப்படி நடக்கும்போது ஒரு டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கடை வீதிக்கு போயிருக்காங்க. போய் எல்லாருக்கிட்டையுமே கையேந்தி காசு கேட்கறாங்க. அதாவது பணம் நீங்க கொடுங்க ஐயா, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த தொழுநோயாளிகளுக்குலாம் உதவியா இருக்கும், இல்லாதவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து உதவி பண்றோம், நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கடை வீதிக்கு போய் எல்லார்கிட்டையும் கேட்கறாங்க. அதுல ஒரு கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த அம்மா இப்படி கேட்டு வர்றதை பார்த்துட்டு கோபம் அடைஞ்சிடறாரு. கோபம் வந்து என்ன பண்றாரு, அந்த அம்மா கையை நீட்டும் போது கையில காரி துப்பிடுறாரு. எதனால? அதாவது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி, இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிடுறாரு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சின்ன குழந்தைங்க உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நீங்க பாடத்துல படிப்பீங்க கண்டிப்பா, இருந்தாலும் உங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன். அவர் வந்து அந்த அம்மா கையில காரி துப்பிட்டாரு, இதான் என்னோட பரிசுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணாங்களாம், அந்த அம்மா சொன்னாங்களாம், சரி இது என்னோட பரிசா நான் எடுத்துக்கிறேன், இது எனக்கு போதும், ஆனா என்னோட நோயாளிகளுக்கும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் உதவி பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்க, இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படிங்கும்போது என்ன நினைக்கிறாங்க, அவங்க தன்னோட எந்த அவமானத்தையும் அவங்க நினைக்காம தன்னோட கஷ்டப்படுறவங்க, அதாவது நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காக எந்த ஒரு அவமானத்தையும் அவங்க தாங்கிக்க தயாரா இருக்கிறாங்க. புரியுதா? அதாவது அவங்க கிட்ட எந்த பண வசதியும் கிடையாது, அடுத்தவங்க கையேந்தி நின்று அந்த பணத்தை வாங்கி அந்த எந்த ஒரு அவமானமும் இல்லாம எதுக்குமே சோர்வடையாம எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தான் இவ்வளவு பெரிய பொது சேவை செஞ்சிருக்காங்க. பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க, நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கனவுல கூட நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய சேவை செஞ்சவங்க. அவங்கள வந்து உலகத்துல யாருக்குமே தெரியலன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். அவங்களோட இது வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க, இருந்தாலுமே அவங்களோட வரலாறு பூரா நீங்க படிச்சீங்கன்னா நீங்க படிக்க உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீ எத்தனை படிக்கிற? இல்ல மாஸ்க் எடுத்துக்கோ, நம்ம பேசத்தானே செய்யறோம். 11th படிக்கிறல்ல. அன்னை தெரசா பத்தி உனக்கு தெரியும் தானே? தெரியும். இப்ப அவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் ஒரு பொது சேவை செய்யறாங்க. நாளைக்கு நீ வந்து உன்னோட வருமானத்துல இருந்து நீ ஒரு பகுதி எடுத்து அதாவது நீ பார்க்கும்போது கஷ்டப்படுவாங்க இல்லையா, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போம். அவங்களுக்கு வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணணும், அதாவது உதவி செய்யணும். இல்லன்னு சொல்லிட்டு ஐயோ நம்மளுக்கே இல்லையா அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப நீ பெரிய ஆளாகி ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து என்ன செய்வேன்,
நான் பாதி முழுசா சம்பளம் அவங்க பாதி அவங்களுக்கு கொடுத்து. சரி, நம்மளால முழுசா எடுக்க முடியல, பாதி கூட கொடுக்க முடியலனாலும் சரி, நம்மளுக்கு போக அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஒதுக்கி வச்சு கண்டிப்பா அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே இதை செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பா செய்வீங்களா? இதை வந்து எப்பயுமே நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த நாளை வந்து என்னைக்கும் மறக்க கூடாது. இது என்ன நாள் சொல்லுங்க? தேதி என்ன தேதி? செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை எப்படி நம்ம மறக்கலையோ அதே மாதிரி அன்னை தெரசா அவங்களோட நினைவு நாள் இன்னைக்கு அவங்க நினைவு நாள். அதுமா நம்ம எல்லாரும், அதாவது என்னால இன்னைக்கு நான் வந்து ரொம்ப வசதி கிடையாது. என்னை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கிறீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது சரி, இந்த மாமா உங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் தூரத்துல இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லையா? இந்த மாமா வந்து ஒரு சின்ன டெய்லர் கடை தான் வச்சிருக்கேன். அதாவது டெய்லர் கடை நான் மட்டும்தான் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், அதாவது நம்மளோட வருமானத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்மளோட ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதை நான் எப்பயுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதாவது நம்ம அதிகமா சம்பாரிச்சு நிறைய பணம் சம்பாரிச்சாதான் உதவி பண்ணணும்னு நினைக்க கூடாது. சரியா? கொஞ்சம் சம்பாரிச்சாலும் அதுல இருந்து நீங்க ஒரு பங்கு எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அது மாதிரி தான் இன்னைக்கு நான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து இப்ப இந்த கொரோனா ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லையா? இப்ப வந்து எல்லாருமே கஷ்டப்படுறோம், யாருக்கும் வருமானம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படின்னும் போது நம்ம இந்த கஷ்டத்தை வந்து போக்குறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பொருளாதார சூழ்நிலையில எல்லாருக்குமே பிரச்சனை வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நோட் புக் வாங்குறதுக்கு சிரமப்படுவாங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு சிரமப்படுவாங்க, பேக் வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? அதுக்காக இந்த மாமாவால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த புக்ஸ், நோட்டு, அப்புறம் வந்து மற்ற அந்த படிப்புக்கு சம்பந்தமான சின்ன சின்ன பொருள்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதாவது இந்த மாமாவால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. அது மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடணும், அதாவது நானே சாப்பாடு செஞ்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் நான் பிரியாணி செஞ்சேன். பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? அதான் உங்க எல்லாருக்கும் என் கையாலே சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் பிரியாணி செஞ்சு போட்டுட்டேன். நீங்களும் சாப்பிட்டு எல்லாம் சூப்பரா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில இதுதான் பெரிய சந்தோஷம். நம்ம பணம், சொத்து எவ்வளவு சேர்த்து வச்சாலும் நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பண்ணும்போது தான் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம், அதாவது மறக்க முடியாத நினைவுகள்லாம் இருக்கும். ஏன்னா நாளை பின்ன நம்ம இந்த உதவி செய்யும்போது அவங்க வழியில பார்த்தாங்கன்னா நம்மள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம திரும்பிட்டு போயிட்டோம்னா அது அப்படியே விரோதமா போயிட்டே இருக்கும். ஏன்னா அன்பை விதைச்சா தான் நமக்கு அன்பு கிடைக்கும். ஏன்னா அன்னை தெரசா வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க ரொம்ப குறிக்கோளை எடுத்த ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா அன்பை மட்டும்தான் அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க. அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ரொம்ப விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அந்த அன்புனாலே அவங்க சாதிச்சவங்க. அது மாதிரி நம்மளோட அன்பை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து திரும்பி நம்ம அன்பை பெறணும். ஏன்னா இது வந்து என்னைக்குமே அழியக்கூடியதே கிடையாது. உண்மையான அன்பு என்னைக்குமே அழியக்கூடியது கிடையாது. அதனால நீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, யாருக்கிட்டையும் விரோதத்தை காட்டாதீங்க. குழந்தை கூட சண்டை போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணணும், சரி பண்ணிக்கணும். பாப்பா அவ்வளவுதான், எல்லாம் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நம்ம விளையாட போவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் உடனே மறந்துடணும். குழந்தைகள்னா அதுதான் அர்த்தம். ஏன்னா குழந்தைகளும் தெய்வம் ஒன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா அதனாலதான் அந்த குழந்தைகள் வந்து சண்டை போட்டாங்கன்னா நீங்க கொஞ்ச நேரத்திலே உங்களை அறியாம நீங்க மறந்துடுவீங்களாம். அவ்வளவு சந்தோஷமான விஷயம். பெரியவங்க வந்து வேற மாதிரி, சின்ன குழந்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இப்ப உள்ள மனசு பிரகாரம் நீங்க இதே மாதிரியே இருக்கணும். இந்த மாமாவோட ஆசை. சரியா? ஏன்னா நம்ம அன்னை தெரசாவின் நினைவு கூர்ந்து அவங்கள நினைவா நீங்க எல்லாருமே அன்பு தான் பரிமாறிக்கணும். சரியா? உங்களோட அன்பு வந்து எல்லாருக்கும் செலுத்துங்க. நம்ம உறவினர்கள் மட்டும் கிடையாது, வெளியாளுக யார் இருந்தாலும் கூட எல்லாருக்கிட்டும் நல்ல அன்பு செலுத்துங்க. பணம் இருக்கு, பணம் இல்ல, வசதி இருக்கு, வசதி இல்ல, அவங்களுக்கு நோய் இருக்கு, அவங்கள தொடக்கூடாது, அவங்கள தீண்டத்தகாதவங்க, அவங்க வேற ஜாதி, வேற மதம் அப்படின்னு எதுவுமே பார்க்க கூடாது. சரியா? அந்த மாதிரி யாருக்கும் எந்த ஒரு மனசுலயும் ஒரு விதைப்பு வரவே கூடாது. நீங்க எல்லாரும் எல்லா மதத்தையும் சார்ந்த மாதிரி, அதாவது மனிதர்கள், நல்ல மனிதர்கள், அன்பு கொண்ட மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து நல்லா பதிவு வச்சுக்கணும். சரியா? நீங்க எல்லாரும் என்ன இப்ப எதை மெயினா வச்சுக்கிறீங்க? உண்மையான அன்பு. சொல்லு பாப்பா, என்ன எதை மையமா வச்சுக்கிறீங்க? அன்புக்கு மட்டும்தான் வலிமை அதிகம். அன்பால நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம், அதிகாரத்தால எதையும் சாதிக்க முடியாது. அதனால உண்மையான அன்பு வச்சுக்கலாம். யார் மேலேயும் விரோதம் காட்டாதீங்க. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இன்னைக்கு இந்த மாமாவில் முடிஞ்சது. உங்களுக்கு
சின்ன உதவி, அதாவது உங்க எல்லாருக்கும் பண்ணக்கூடியது கண்டிப்பா பண்ணுவேன். இந்த மாமா இன்னும் நிறைய சம்பாதிச்சிட்டேன்னா உங்க எல்லாருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அதாவது அன்னை தெரசா மாதிரி ஒரு சில உதவிகள்லாம் செய்யணும் ஆசை. அவங்கள மாதிரி நம்மளால வர முடியாது, மாமாவால் அந்த அளவுக்குலாம் வர முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளவு 18 வயசுலேயே வந்திருக்காங்க, சின்ன வயசுல. அதாவது 18 வயசுங்கிறதே வந்து ஒரு குழந்தை பருவம் தான். அவங்க அப்பத்துல இருந்தே இந்த பொது சேவையில இறங்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம யாராலையும் அவங்கள தாண்டி போகவே முடியாது. இந்த உலக சாதனை படைச்சு அவங்கள தாண்டி யாராலையும் போக முடியாது. அதனால அவங்களோட வழி பின்பற்றி அவங்களோட சேவைகளை நம்ம அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே போவோம். ஏன்னா அவங்க நம்மள மாதிரி ஒரு அன்பு, உண்மையான அன்பு உள்ளவங்களை விதைச்சிருக்காங்க. நம்ம அந்த அன்பை வெளிக்காட்டி அவங்களோட நினைவுகள், அதாவது அவங்களோட சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பா வெளிப்படுத்தணும். சரியா? இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? இது இந்த மாமாவோட ஆசை. இப்போ வந்து இந்த மாமா உங்களுக்கு சின்ன கிஃப்ட் கொடுக்க போறேன். அதாவது உங்களோட படிப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் கொடுக்க போறேன். சரியா? ரொம்ப சந்தோஷமா? இன்னைக்கு உங்க எல்லாரும் சந்திச்சேல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னதை பூரா நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். எதுவுமே வந்து மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நீங்க நல்லா முன்னுக்கு வரணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். வீட்டுல தாய் தகவல் சொல்ற பேச்சு கேட்கணும், ஆசிரியர் சொல்றத ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஆசிரியர் தினத்தை இன்னைக்கு ஆசிரியர் தினம் தான். அவங்க ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை கவனிச்சு நம்மள படிக்கணும், அவங்க சொல் பேச்சு தான் கேட்கணும். ஏன்னா நம்ம ஆசிரியர்கிட்ட வந்து முழு நேரம் அவங்க கிட்ட தான் இருக்கும். அம்மா கிட்ட இருக்கிறத விட ஆசிரியர்கிட்ட தான் நம்ம ரொம்ப நேரம் இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் நம்மளை அரவணைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. நம்ம எவ்வளவு முட்டாளா இருந்தாலும் சரி, அவங்க தான் நல்ல ஒரு அறிவாளியா கொண்டு வருவாங்க. அதனால அவங்க சொல்றத மைண்ட்ல ஏத்துக்கிட்டு நல்லா படிங்க, நல்ல பெரிய ஆளா வருவீங்க. நீங்க பெரிய ஆளா வரும்போது அதே டீச்சர் முன்னாடி வந்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா? அதனாலதான் இந்த ஆசிரியர் தினத்தை கூட என்ன சொல்றேன்னா, ஆசிரியருக்கு அவ்வளவு பெருமை உண்டு. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, நீங்க எல்லாம் நல்லா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், பெரிய இன்ஜினியர், பெரிய IPS IAS அப்படி பெரிய பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா கூட அதே அந்த டீச்சர் கிட்ட படிச்சவங்க பெரிய பெரிய ஆபீசர் ஆகி திருப்பி அவங்க டீச்சரை போய் பார்க்க போனீங்கன்னா அந்த டீச்சர் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதாவது என்கிட்ட படிச்ச பையன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க கண்ணில் வந்து துளி அளவும் பொறாமை இல்லாம ஒரு தாய் பாசத்தோட இருப்பாங்க. அந்த ஆசிரியருங்கிறது அவங்க வந்து ஏணி மாதிரி நம்ம எல்லாரும் ஏத்தி விட்டுட்டு அவங்க அதே இடத்துல நிற்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய பெருமை. அதனால நம்ம தாய் தகப்பன் கூட என்ன செய்வாங்க, நல்லா படிக்க வச்சுட்டா என் பிள்ளை என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆசிரியர் மட்டும் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. என்னோட மாணவன் நல்லா படிச்சுட்டா, நல்ல நிலைமைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி ஆசிரியருக்கும் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு. சரியா? ஏன்னா ஆசிரியர் தினத்தை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். அதனால அவங்களும் வந்து ரொம்ப அவங்கள மதிக்க தக்கணும். அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கணும். அவங்க சொல்ற பிரகாரம் நம்ம நடந்துக்கிட்டோம்னா நல்ல நிலைமைக்கு வரலாம். சரியா? ஆசிரியர் கண்டிக்கிறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்றது பூரா நம்மளோட நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. அதை எல்லாரும் பின்பற்றி நீங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து அதே டீச்சர் கிட்ட போய், டீச்சர் நான் நல்லா படிச்சிருக்கேன், உங்களால நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேங்கிறத நீங்க எல்லாரும் தெரியப்படுத்தும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதே மாதிரி ஆசிரியர் தினத்தையும் நீங்க நல்லா சந்தோஷமா எப்பயும் போல கொண்டாடுங்க. இப்ப நம்ம எல்லாரும் உங்க எல்லாரையும் பார்த்து பேசினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம அவங்க எல்லாருக்கும் நோட் புக்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன். வாங்கிக்கலாமா? இந்த குழந்தைங்க முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு சந்தோஷம். இதே சந்தோஷத்தை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. ஏன்னா நம்மள விட எவ்வளோ வசதி இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க, புக்ஸ் வாங்க முடியாத, நோட்ஸ் வாங்க முடியாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம உதவி பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் நோயாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிகளை செஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ரொம்ப முதியோர்கள், அதாவது ஆதரவற்றோர், இது மாதிரி நிறைய இருக்காங்க. எங்கேயோ வழியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்குலாம் வந்து நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளை தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து இதே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.